பிரான்சில் 2025ஆம் ஆண்டில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களில் இலங்கையர்களும் கணிசமான அளவில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டில் பிரான்சில் தஞ்சம் கோரியவர்களில் கொங்கோ மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களை அதிக எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கின்றனர். புகலிடம் கோருவோர் பட்டியலில் இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களும் கணிசமான எண்ணிக்கையில் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் காரணங்களால் பல இலங்கையர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதை ஒரு வழியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். பிரான்சில் புகலிடம் கோரும் தமிழர்கள் உள்ளிட்ட இலங்கையர்களின் விண்ணப்பங்கள் நீண்ட காலமாகவே பிரான்ஸ் குடிவரவு திணைக்களத்தால் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. 2025ஆம் ஆண்டு பெறப்பட்ட ஒட்டுமொத்த புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட கணிசமாக உயர்ந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. புகலிடம் கோருவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பால் பிரான்ஸ் அரசு குடியேற்ற விதிகளை மேலும் கடுமையாக திட்டமிட்டுள்ளது. போலி ஆவணங்கள் மற்றும் தகுதியற்ற காரணங்களை முன்வைத்து புகலிடம் கோருபவர்களின் விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்கள் மிக தீவிரமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதாக புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.